வெளியே வந்து அவர் பாஸ்டா தொடர்றதுக்கு ஒன்றும் சிக்கல. ஏன்னா வந்துப்பா அவர் முன்னாடியே பாஸ்டா இல்லைன்னு தானே நம்ம ஆளுக்கு தர்க்கமே. முன்னாடியே இவர் பாஸ்டர்ல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியே வந்த மட்டும் பாஸ்டர் ஏற்றுக்க போகிறாங்க. ஏற்றுக்க அந்த சமுதாயம் என்றைக்குமே ஏற்றுக்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்ல கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜான் ஜப்ராஜ் ஃபாலோவர்ஸ் இல்லை கிறிஸ்துவ மதம், நான் என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படை 10 கட்டளை ஆண்டவர் சுருக்கி 2ஆக மாற்றுறார். உன்னை போல் பிறனை நேசி. நான் என்னை போல் பிறனை நேசி, முழு ஆத்மா முழு மனது முழு பலத்தோடு வந்து பாரு உன்னை படைத்து பரலோக தந்தை பிதாவை வந்து பாரு நேசி. இந்த 2 தான் கமெண்ட். அதுதான் சிலுவையின் அடையாளம். இங்கே வந்து பாரு சிலுவை பாரு சக மனிதனை நான் நேசிக்கணும். அப்புறம் வந்து பாரு நான் வந்து பாரு என்னை படைத்த தேவனை வந்து பாரு கர்த்தரை வந்து பாரு முழு ஆத்மா முழு பலத்தோடு நேசிக்கணும். இதுதான் 2 முடிஞ்சு போச்சு. இது எப்படின்னா 10 கட்டளை வந்து பாரு கொலை செய்யாதிருப்பாய், கற்பழிப்பாதிருக்க, பிறர் மனைவி இச்சியாதிருப்பாய், இது எல்லாம் வந்து பாரு வருது. நான் என்னை போல உங்களை நேசனை உங்கள்கிட்ட எப்படி போய் சொல்லுவேன்? என்னை போல உங்கள் நேசனை எப்படி திருடுவேன்? என்னை போல நேசனை எப்படி உங்கள் மனைவி மேலே இச்சிப்பேன்? என்னை போல நேசினா எப்படி வந்து பாரு உங்களுக்கு தப்பு பண்ணுவேன்? ஸோ இது எல்லாமே இது முடிவு மூலம் இந்த 2 கட்டளையிலும் முடிஞ்சு போகுது. அப்போது அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பை தான் வந்து பாருங்கள் புதிய ஏற்பாடு சொல்லி அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு பொறுத்துக்கொள்ளும், அன்பு வந்து பார்த்தீங்கன்னா சினமடையாது, அன்பு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஏமாத்தாது, அன்பு வந்து பாருங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கும், அன்பு எல்லாத்தையும் தாங்கிக்கும். அப்போ அன்பு மன்னிக்கும். ஆனால் இவ்வளோ அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு ஒருத்தருக்குள்ளே இருக்கும்போது ஏன் கிறிஸ்துவர்களா இல்லை கிறிஸ்துவன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எனக்கு ஏன் ஜான் ஜப்ராஜ் மேலே அந்த அன்பு இருக்க மாட்டேங்குது? அவர் தப்பு பண்ணிட்டு தப்பே நிரூபிக்கப்படலை முதல்ல. 2வது தப்பே பண்ணியிருந்தாலும் மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கும்போது நீங்களும் நானும் எதிர்த்து பேசுறதுக்கு யார்? நல்லா கவனிச்சிங்க. இப்போ நான் சொல்லும்போது நான் ஜான் ஜப்ராஜுக்கு சப்போர்ட்டாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிற எதிர்ப்பு இல்லை. நான் வந்து பிற அவர் முடி சரியில்லைன்னு நான் இருக்கிறேன். அவர் வந்து பிற ஒரு பாஸ்டர் பேசிட்டாருன்னு எனக்கு கோவம் இருக்குது. அதனால் வந்து பிற இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் போய் அவர் மேலே ஏறி மிதிக்க முடியாதுல்ல.